ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நாம் இன்றைக்கி சீலா மீன் குழம்பு வைக்க போகிறோம். நடுமத்தியில் இருக்க துண்டெல்லாம் கட் பண்ணி பொரிச்சிட்டு தலையும் வாழை வச்சு குழம்பு வைக்க போகிறோம். இன்னும் 2-3 மீன், சாலை மீன், இன்னும் 2-3 பொடி மீன் போட்டாங்க. அதெல்லாம் சேர்ந்து வச்சு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணிட்டு எடுத்துக்கு எடுத்துருக்கா அப்படி சாம்பார் சொல்லிட்டு சரியா? அது எடுத்து காமிச்சிடலாம். என்ன பண்ணி என்ன சார் என்ன நல்லா வரமாட்டேன் பார்த்து. நாம் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்காக தேங்காய் நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பூண்டு, இது வரைக்கும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்கள், தேங்காய் நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை போட்டோன்னே செம வாசனையாக இருக்குது. மீன் குழம்புக்கு நான் கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கிறேன். அதை நல்லா கரைச்சிட்டு நைஸாக அதை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரெண்டாவது தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். உப்பு நம்ம தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய், வெங்காயம், சீரகம்லாம், பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி அடுப்பில் வைப்போம். நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 2 தக்காளியை கையிலே நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 3 கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. நான் இன்றைக்கி மீன் தலை, கவளை மீன், நவர மீன், இந்த மாதிரி கலப்புத்தனமாக மீன் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் தலை, கவளை மீன், சீலா மீன் எல்லாம் கலந்து வைக்கிறேன். மீன் போட்டாச்சு. நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், சூப்பராக நல்லா கொதி வருது. மீன்லாம் தலையும் வாலும் போட்டு குழம்பு வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம்தான். நல்லா கொதி வருது பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்குது. கலவரோட வாசனையோட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிரும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸில் இறக்கிடலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டு எண்ணெய் போட்டு அப்படியே தாளிச்சிடலாம். பாருங்கள், அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தலையும் வாலும் போட்டு ரொம்ப அருமையான குழம்பு வச்சுருக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
அருமையான வாழை சாப்பாடு. மீன் தான் நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு. இது இருக்கு, மீன் நிறைய இருக்குல்ல, அதனால இது எடுக்க வரல. சரி, ஓகே. மழை நேரத்தில் இந்த சூடான வாழை இலையில் சூடான மீன் குழம்பு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த மழை நேரத்துக்கு இந்த வாழை இலையில் சூடான சாப்பாடு அருமையாக இருக்குது. நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது.